ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது வெள்ளிக்கிழமை காலையில மினி விலாகுது. கொஞ்சம் டைம் ஆயிப்போச்சு. வெள்ளிக்கிழமை மினி விலாக் வந்து போடுறதுக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் வந்து போட முடிஞ்சது. ஃபர்ஸ்ட்டு இந்த சுடிதார் வந்து இன்னைக்கு போட்டிருக்கேன் இல்லையா? எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பொங்கல் டைம் போயிருந்தேனா, அப்ப ஆஃபர்ல வந்து ரூ. 450க்கு 2 மெட்டீரியல் பீஸ் வந்து அப்படின்னு போட்டிருந்தாங்களா, சரி தூக்கு 2 அப்படின்ற மாரி தூக்கிட்டு வந்திருந்தேன். அத அப்படியே வச்சிருந்தேன். என் தங்கச்சி வந்து நான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு சொல்லியிருந்தாளா, அவகிட்ட தான் குடுத்து தச்சிருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிற மாரி தெரியுதுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் புடிச்சா சரியாகும்னு நெனைக்கிறேன். என் தங்கச்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ப்ளவுஸ்லாம் தச்சு குடுத்துருக்கா. இந்த டைம் வந்து சுடிதார் வந்து தச்சு குடுத்தா. ஃபுல் ஹேண்ட் வந்து தச்சு குடு அப்படின்ற மாரி. எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு காலையிலேயே வந்து மாக்கோலம் வந்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மாக்கோலம் வந்து போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 8 மணிக்கு தான் ஊற வச்சு 10:30 மணிக்கே என்னவோ நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வந்து போட்டு விட்டேன். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இன்னுமே வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன். 6 நாள் ஆகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து போகவே இல்லைங்க. எதிர் வீட்டு ஆன்டியே வந்து பார்த்துட்டு, "என்ன பெயிண்ட் அட போட்டிருக்க பிரியா?" அப்படின்னு வந்து கேட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னும் அப்படியே இருக்கு. எனக்கு பெருக்கிறதுக்கே மனசு வரல. நல்லா பெருக்குனாலுமே அது போகல அந்த அரிசி மாவு. பச்சரிசி இல்லன்றதாலே நான் மாவுப்பழம் வந்து ரொம்ப நாள் வந்து போடாம இருந்தேன். இப்ப தான் கொஞ்சம் அரிசி இருந்ததா, அதால ஊற வச்சு போட்டிருந்தேன். நல்லா இருந்தது. பூஜை ரூம்ல மட்டும் போடல. ஆனா வெளியில மட்டும் எனக்கு ஏதோ போடணும்னு தோணுதுன்றதால போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னா, அடுத்தது உள்ள இருக்கிற வேலை தான். ஒரு 6 டூ 7க்குள்ள வந்து முடிச்சுருவேன். இன்னைக்கு பூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால செடியில பூத்த பூ அப்படின்ற மாரி கொஞ்சம் வச்சிருந்தேன். எல்லாருமே சாமி கும்பிடுறது வந்து நம்ம வீட்டு வந்து நல்லா இருக்கணும். நாம வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சாமி வந்து கும்பிடுறோம். நம்ம ஒரு ஏஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கிட்ட வந்து நம்ம வேண்டியிருப்போம். எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்ற மாரிலாம் வேண்டியிருப்போம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்பலாம் வந்து எதுவுமே வேணாம், மனசு நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்ற மாரி தான் சாமி கிட்ட வந்து கேட்கிற மாரி இருக்கு. ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்னா நீங்க எத நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வீடு, காரு, படம், நகை இதெல்லாம் வந்து நிம்மதியான வாழ்க்கையா? இல்லன்னா வந்து இது எதுவுமே வேணாம். மனசு நிம்மதியா இருந்தா போதும். இஎம்ஐ இல்லாம, கடன் இல்லாம இருந்தா நிம்மதியான வாழ்க்கையா? அப்படின்றத சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும், கடன் இல்லாத வாழ்க்கையோ, ஆரோக்கியமான வாழ்க்கையோ தான் நிம்மதியான வாழ்க்கைன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு காலையில வந்து ஒரு 6:45க்குலாம் வந்து வேலைய முடிச்சுட்டேன். இன்னைக்கு பிரசாதம் எதுவும் செய்யல. கற்கண்டும், நெல்லிக்காய் வந்து வச்சிருந்தேன். அத மட்டும் சிம்பிளா வச்சு முடிச்சுட்டேன். சரி டைம் இருக்கே, இன்னும் 7 ஆகலையே, மகாலட்சுமி தாயார் போற்றி வந்து சொல்லலாம். இல்ல சுக்கிர பகவானோட போற்றிகள் சொல்லலாம்னு ஃபோன எடுத்து ஆன் பண்ணா, 1008 விளம்பரம் தான் வருது. ஆனா வந்த பாடு இல்ல. சரி இதுக்கப்புறம் டைம் ஆயிப்போச்சு அப்படின்றதுக்காக சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இப்பதான் கேஸ் தட்டுப்பாடா இருக்கு இல்லையா? புக் பண்ணி இன்னும் எங்களுக்கு வரல. ஆனா வந்து இன்னைக்கு வந்து கேஸ் சிலிண்டர் காலியாயிடும் எனக்கு நெனச்சேன். அதே மாரி அடுப்புல தான் எல்லாமே செஞ்சிருந்தேன். தோசை ஊத்துற டிஃபன் ஐட்டம் மட்டும் உள்ள வந்து செஞ்சிருந்தேன். அதே மாரி ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிட்டு, எங்களுக்கு தோசை ஊத்துறதுக்காக பிரியங்காக்கு அடுப்ப போய் உள்ள பத்த பாத்ரூம்ல வைக்கிறேன். போய் அவருக்கு 2 கிளம்பி தோசை ஊத்துனேன். அதோட கையெழுத்து வந்து போட்டுட்டு சிலிண்டர் வந்து பாத்ரூம் காலி ஆயிடுச்சு. இதோட ஜோலி முடிஞ்சது. எப்ப சிலிண்டர் வரப்போகுதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா செவ்வாய்க்கிழமை புக் பண்ணி வெள்ளிக்கிழமையே வந்துருச்சு. பரவால்ல. இதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு நெனச்சுக்கிட்டேன். உங்க ஊர் சைட்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு எப்படி இருக்கு? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.